தாய்மார்கள், வாலிபர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய எந்த கதை வேணாலும் சொல்லுங்க, அளந்து விடாம இருந்தா சரி. நடுவர் அவர்களே, ஒரு காட்டில் ஒரு களிரும் ஒரு பிடியும் ஒரு காட்டிலே கடுமையான வெயிலின் உஷ்ணத்தில் கொஞ்சமாச்சும் தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் என்கிற ஒரு நிலை. அங்கெங்கே ஓடி ஓடி தெரியுது, தேடுது, காணல் நீராக தான் இருக்குது, ஏமாந்து போகுது. கடைசியில் பார்த்தால் ஒரு குட்டை, அந்த குட்டையில் கொஞ்சம் போன தண்ணி கிடக்கு. அந்த ஆண் யானையும் பெண் யானையும் போய் தங்களுடைய துதிக்கையை வைக்குது. அப்பொழுதுதான் குடிக்குது. பார்த்தா ரொம்ப நேரம் ஆகியும் தண்ணீர் குறையவில்லை, கொஞ்சம் போன தண்ணி தான். என்ன ஆனது என்று பார்க்கிற பொழுது அந்த ஆண் யானை அதுவும் குடிக்கல, பெண் யானை அதுவும் குடிக்கல. கொஞ்சோண்டு குடிச்சா உயிர் வாழ முடியும், குடிச்சிட்டு என் மனைவி வாழட்டுமேன்ற ஆண் யானையும், குடிச்சிட்டு என் கணவன் வாழணுமேன்ற அந்த பெண் யானையும், ஒவ்வொரு யானையும் அந்த ஆண் யானையும் பெண் யானையும் விட்டு கொடுத்தது. கடைசியில் ஆண் யானை அந்த தண்ணீரை தன்னுடைய துதிக்கையில் குடித்து அதை தன்னுடைய மனைவியான பெண் யானைக்கு ஊட்டிவிட்டது. இரண்டுமே பிழைத்துக் கொண்டது. கணவன் மனைவி என்கிற பந்தம் இப்படித்தான் விட்டு கொடுத்து இருக்க வேண்டும். கணவன் மனைவிங்கிறவங்க அனுசரிச்சு வாழணும், விட்டு கொடுத்து வாழணும். அப்பொழுதுதான் அவர்களுடைய பந்தம் நீடிக்கும். ஒரு வண்டியில் பூட்டப்பட்ட 2 மாடுகளை போல் எப்படி அந்த 2 மாடு ஒண்ணுக்கொன்னு அனுசரிச்சு விட்டு கொடுத்து பயணிக்கிற பொழுது அதனுடைய பயணம் நீடிக்குமோ, கணவன் மனைவி என்கிற பந்தம் நீடிக்க வேண்டுமே ஆனால் கணவனும் அனுசரிச்சு விட்டு கொடுக்கணும், மனைவியும் அனுசரிச்சு விட்டு கொடுக்கணும். 2 பேருமே ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் அந்த பந்தம் நீடிக்கும். முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? 50 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க. 50 வருஷமா ஒன்னா வாழ்ந்தாங்கண்டா அதற்கு பின்னணியில் இருப்பது என்ன? என்ன அடிப்படையில இருந்து ஊதுனாங்கல்ல, அப்ப சாப்பிட்ட சாப்பாடு. நடுவர் அவர்களே, அவர்களுக்கு மத்தியில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாங்க, அனுசரிச்சு வாழ்ந்தாங்க. அதனால்தான் அவர்கள் பந்தம் நீடித்தது. நீடிச்சிச்சுன்னு சொன்னா திருமணத்தின் எல்லா பேரின்பத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். கல்யாணம் பண்றது எதுக்குங்க? சந்தோஷமா இருக்கணும் தானே. கல்யாணத்தின் பேரின்பத்தை அத்துணையையும் முந்தைய கணவன் மனைவி அவர்கள் அடைந்து கொண்டார்கள். இப்ப நடுவர் அவர்களே, நீங்க உங்களுடைய பாஸ்ட் காலத்துக்கு போங்க. உங்களுக்கு பொண்ணு பேசுற அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. சரி, அது இப்ப வேணாம். அடுத்து நிச்சயம் ஆகுனுச்சு, அது எப்படி இருந்துச்சு? நிச்சயம்னா தெரியாது. நம்ம கல்யாணம் முடிஞ்சிச்சு, அது எப்படி இருந்துச்சு? கல்யாணம் முடிஞ்சிச்சு, அதை மறக்க முடியுமா நடுவர் அவர்களே? மறக்க முடியாம தானே உட்கார்ந்துருக்கிறாங்க இங்க நிறைய பேர். நீங்க என்ன, உங்களுடைய பாஸ்டுக்கு போங்க. உங்க கல்யாண நாள் பாஸ்டுக்கு போங்க பின்னாடி குளத்துல போய் விழுந்துட போறாங்க. நீங்க வேற நடுவர் அவர்களே, பாஸ்ட்னா கடந்ததுன்னு அர்த்தம். ஆக அந்த கல்யாண நாள் எவ்வளவு அழகான ஒரு நாள். மனுஷன் வாழ்க்கையில மறக்க முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் எப்படா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படா கல்யாணம் முடியும், நம்மளுக்கு எப்படா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? திருமணம் என்பது ஒரு பேரின்பம் நிறைந்தது. நடுவர் அவர்களே, அதற்கு அடுத்து கல்யாணம் முடிஞ்ச பின்னாலே அறிந்தும் அறியாமலும் பழகியும் பழகாமலும் ஒருவருடன் ஏற்படக்கூடிய அந்த ஒரு உன்னதமான உறவு எங்க காலத்துல இல்ல. அடுத்த
அடுத்து அந்த பெண் கர்ப்பமாகிவிட்டால் நான் தந்தையாகிவிட்டேன் என்று கேட்கிற அந்த சுப செய்தி. அதற்கு அடுத்து அந்த பிள்ளைகளை இந்த கண்குளிர காண்றோமா இல்லையா, அது மாதிரி அந்த பிள்ளைகளை கண்குளிர காணக்கூடிய அந்த தருணம், அந்த பிள்ளைங்க பெரியாளாகி அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த வரக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர், அந்த பிள்ளைங்க பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைங்களை கொஞ்சம் பேரம்பேத்தி வரைக்கும் போயிட்டே இருக்கீங்களே நடுவர் அவர்களே. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அன்றைய கணவன் மனைவிமார்கள் இந்த அத்துணை பேரின்பத்தையும் அடைந்து கொண்டார்கள். எல்லாத்தையும் அடைஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு உள்ள பெரியவங்க எல்லாருமே பேரம்பேத்தி எடுத்து கல்யாண வாழ்க்கையின் ஒட்டுமொத்த இன்பத்தையும் அடைந்து கொண்டார்கள். இன்றைய தம்பதியினர்கள் அதை அடைந்து கொள்வதில்லை என்பதுதான் இங்கே ஆதங்கமான விஷயம். இன்னைக்கு நடுவர் அவர்களே, நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்க, மாப்பிள்ளைய மனைவிய கணவன் மனைவியை வாழ்த்த போறீங்க. வாழ்த்தி கடைசியா நீங்க எண்டு கார்டு என்ன சொல்லுவீங்க? அந்த கணவன் மனைவிக்கு என்ன உபதேசம் சொல்லுவீங்க? என்ன சொல்லி முடிப்போம்? ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? என்ன காரணம்? அனுசரிச்சு விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை உங்களால் அதை நீடிச்சு பயணிக்க முடியும். முன்னால் வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்ததுனால்தான் அத்தனை பேரின்பத்தையும் அடைந்து கொண்டார்கள். நீங்கள் அந்த மாதிரி வாழுங்கன்னு தான் நம்ம உங்களை வாழ்த்துறோம். இன்னைக்கு உள்ள தம்பதியினர்கள் கல்யாணம் பண்ணி வச்சா 3 நாள்ல 3 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷம் கூட முடியல கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டைவர்ஸ் கேட்டு நிற்கிறது. ஒரு கணவன் அப்படிதான் மனைவிட்ட கேட்டானா, உனக்கு என்னம்மா வேணும்? அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டுச்சான். நடுவர் அவர்களே, நீ என்னத்தை வாழ்ந்துட்டான்னு நான் கேட்கிறேன். 3 மாசத்துல நீ என்ன வாழ்ந்த? 6 மாசத்துல நீ என்ன வாழ்ந்த? 1 இயர் கூட ஆகல, நீ என்ன வாழ்ந்திருக்க? காரணம் என்ன? சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும், சின்ன ஒரு புரிந்துணர்வு இல்லாம இருந்திருக்கும், அவங்க குடும்பத்துக்கு மத்தியில் சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கும். இன்னைக்கு உள்ள இளம் தம்பதியினர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, முதல்ல திருமணம் தான் என்னென்று விளங்கிக்கிறங்க. முதலில் அந்த கல்யாண வாழ்க்கையை முதல்ல விளங்கிக்கிறங்க. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறங்க, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறங்க. ஆரம்பத்துல நீங்க கல்யாணம் மூச்சா காத்துல பறக்கலாம், தண்ணியில மிதக்கலாம், என்னென்னமோ கனவு கொண்டுட்டு நீங்க வருவீங்க. வாஸ்தவம் தான், அதெல்லாம் நடக்கும். தண்ணியில மிதக்குறாங்க நடுவர் அவர்களே, இதெல்லாம் எப்ப தெரியுமா? ஆரம்பத்துல ஒரு சண்டை வரும் கணவன் மனைவிக்கு மத்தியில. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 2 நாள் 5 நாள் 1 வாரம் 1 மாசம் நல்லா தான் போகும். அப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் சலசலப்புகள் வரும், குடும்பத்துக்கு மத்தியிலும் வரலாம். இது மாதிரியான தருணங்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அது கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போல உங்கள் பந்தத்தை இன்னும் இறுக்கமாக்கும், பலமாக்கும். இன்னைக்கு நிறைய பேரு அதுலதான் தோத்து போயிரு. என்னடா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம்னு நினைச்சா இப்படி இருக்குதே, இப்படி இருக்கிறாங்களே, மனைவி இன்னும் இப்படி பொம்பளையாவ, இவன் ஆம்பளையாவ, இன்னும் குடும்பமாது, இவங்க அவங்க குடும்பமாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிரச்சனைகள்லையே விவாகரத்தை கோருகிறார்கள். சிறு பிரச்சனைகளுக்கு விவாகரத்து தீர்வாகாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆரம்ப பிரச்சனை உங்கள் பந்தத்தை பலமாக்கும். அதை நீங்க தாண்டுங்க, அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. கல்யாணம் பண்ணுங்க, நல்லா இருக்கலாம், நல்லா வாழலாம். ஆரம்பத்துல சில சில சண்டைகள் சச்சரவுகள் வரும், அதை நீங்க கடந்து போய்கொண்டே இருக்கணும். நடுவரவர்களே, ஆக திருமணம் இன்றைய இளம் தம்பதியினர்களுக்கு சொல்லிக் கொள்கிற இன்னொரு விஷயம், குறிப்பா இன்னைக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் அதிகமா விவாகரத்து கோர்றாங்க. அவங்க நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்களா, அல்லது என்ன விஷயத்துலன்னு தெரியல, கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே பெண்கள் தான் இன்று அதிகமாக விவாகரத்துகளை விரும்புகிறார்கள். தரவுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், ஒண்ணுமில்லாத காரணங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விவாகரத்தை கேட்கிறாங்க. பெண்களுக்கு இன்றைய இளம் புது மன பெண்ணுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்க கல்யாணத்துல இறங்கிட்டீங்க, ஒரு முடிவை எடுக்கிற பொழுது
நீங்கள் தீட்சண்யமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தீர்க்கமான முடிவா எடுக்கணும். இந்த புள்ள என்ன பண்ணுது, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல போன் அடிக்குது, அத்தாவுக்கு போன் அடிக்குது, அத்தா என்ன இந்த மாதிரி பண்றாங்க, வாப்பா என்ன இந்த மாதிரி பண்றாங்க. உடனே அவரு ஒண்ணுமில்லாத பையன் அவன் இந்த மாதிரி சொல்றானா, நீ வா நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமில்லாத குடும்பம், அவன் நம்மளை பேசுறானா, நீ வா நான் பாத்துக்கிறேன். அண்ணன் கொதிச்சு இருந்துருச்சுருவாரு, நீ வா அப்படின்னு பிடிச்சிட்டு போயிடுவாரு. மாப்பிள்ளையாவது இதாவது கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அந்த பெண்களுக்கு அந்த இடத்துல நம்ம வாப்பா இருக்கிறாரு, நம்ம அண்ணன் இருக்கிறாரு, நம்மளை பார்த்துக்குருவாங்கன்னு வந்துடுறாங்க. அந்த பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நீங்களே பொறுப்பாங்க. உங்க டிசிஷனை சரியாக எடுங்க. பாப்பா கொஞ்ச நாளைக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்குருவாரு, மூத்தா போயிட்டா அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்குருவான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவன் வெளியில போன்னு சொல்ல மாட்டான், நீங்களே வெளியில போற மாதிரி இருக்கும். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இன்னைக்கு நிறைய பெண்கள் அவசரப்பட்டு நிர்கதியாய் நான் அவங்க நம்பினேன் இவங்க நம்பினேன் இப்ப நடுத்தருவில் நிக்கிறேன்னு கதறாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். உங்களுடைய டிசிஷனுக்கு, உங்களுடைய முடிவுக்கு நீங்களே பொறுப்பு என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நடுவர் அவர்கள் அடிக்கடி மைக்கை தட்டுறாங்க, டைம் ஆயிடுச்சா? நான் இப்பதான் ஸ்டார்டே பண்றேன். நடுவர் அவர்களே ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, பேசி முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். நடுவர் அவர்களே, நேரத்தை கலவாங்கிறதும் எப்படி சொல்றது, சரி பேசு. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி டைமே சொல்லல நடுவர் அவர்களே, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நடுவர் அவர்களே, ஆக இன்றைய பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளும் அதேதான். ஆக இந்த பெண்கள்லாம் இன்னைக்கு விவாகரத்து கோரி நிக்கிறாங்கன்னு சொன்னா, சின்ன வயசுல நான் கேட்கிறேன், எந்த பிள்ளையுமே நல்லா வாழணும் தானே வர்றாங்க. யாராச்சும் 3 நாள் அத்து விட்டு நிக்கணும் தான் நாங்க வர்றோமா? நல்லா வாழணும் தாங்க நாங்க வர்றோம். பெண்களுடைய குமுறல் இவன் சரியில்லையே, நாங்க யார் இங்க 3 நாள் அத்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது? நல்லா வாழ வைப்பான்னு நினைச்சு வந்தோம், இவன் இப்படி இருக்கிறானே யாரு கண்டது என்று அவர்களுடைய மனக்குமுறல். ஆண்களும் இதற்கு பொறுப்பாக இருக்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், ஆண்களை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தான் அவர்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களை ஆளுமை செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ் சொல்றான். ஆளுமை என்று சொன்னா உங்களுடைய ஆளுமையை நல்ல சாப்பாடு கொடுத்து ஆளுமை நடத்துங்க, நல்ல உணவு கொடுங்க, நல்ல இருப்பிடத்தை கொடுங்க. நான் ஆம்புல நீ எனக்கு அடிமை என்று அடிமைத்தனம் காட்டுவதை இஸ்லாம் ஒரு பொழுதும் எந்த கணவனுக்கு அனுமதி கொடுக்கல. இவர் என்ன செய்வாரு, பொண்டாட்டிய 4 பேர் நிக்கல தான் திட்டுவார். நடுவர் அவர்களே, இங்க நிறைய எல்லாரும் யோசிக்கங்க, நம்ம என்றைக்காவது நம்முடைய மனைவிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறோமா? மனைவிமார்கள் நம்மளை சப்போர்ட்டிவா இருக்கணும், நம்முடைய கணவர் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம அதை கொடுக்கறது கிடையாது. உமாட்ட இவர் ஆலோசனை கேட்பாரு, அக்கா தங்கச்சிட்ட ஆலோசனை கேட்பாரு, மனைவிட்ட கேட்க மாட்டாரு. காரணம், அந்த ஒன்றும் தெரியாதுங்க. அது ஒரு அந்த பொம்புல கிளாஸ் ஃபர்ஸ்டா வந்திருக்கும், நல்லா விளங்குற பிள்ளையா இருக்கும், ஒன்றும் தெரியாதுன்னு. பொதுவாக பெண்கள் என்பவர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்க சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம 4 பேர் முன்னாடி ஒருத்தர் திட்டுவார், அதோட அந்த பொம்பளை போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதோட இவர் அஜர்த்தினி அந்த என் பொண்டாட்டியோட சேர்த்து விடுவார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பெண்களை அடிமைப்படுத்துவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆளுமை செய்யறதுன்னா நல்ல முறையில் வச்சு வாழுங்க. அதற்குத்தான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறதே தவிர அவங்களை அடிக்கிறதுக்கோ அவங்களை அடக்கி ஆளுவதற்கோ இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதி தராது. இன்னைக்குள்ள நிறைய ஆண்கள் நம்ம அதைத்தான் செய்யறோம். அதற்கு காரணமாக பெண்கள் விவாகரத்து கோருவதற்கு காரணமாக ஆண்களாகிய நாமே இருக்கிறோம் என்பதையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கணும். அதை மாத்திக்கனாக கணவன் மனைவி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழணும். பெண்களாகப்பட்டவர்கள் சடனா தவறான முடிவை, விவாகரத்துங்கிற முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ஆண்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. பெண்கள் என்பவர்கள் அவர்களுடைய மேனுபேக்சரிங் அப்படிதான். நீங்க இவ்வளவு சொல்றீங்க பொம்பளைக்கு சப்போர்ட்டா, வீட்டுல வந்து பாருங்க நீங்க சொல்லலாம். பெண்களுடைய மேனுபேக்சரிங் அப்படிதான், அவங்களுடைய படைப்பு இயற்கை அப்படிதான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க குறைவுடையவர்கள், அவர்கள் வினா எழுப்பினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நேராக்கு நினைத்து உடைத்து விடாதீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, குறிச்சு வச்சுக்கிறீங்க. உங்களுடைய மனைவியை நீங்க திருத்த முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கு என்னுடைய பதில் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்ல முடியும். காரணம், அவங்களுடைய இயற்கையே அதுதான், அவங்கள மாற்ற முடியாது. அதற்கு மேல் அவர்களை மாற்றுவதாக இருந்தால்
நளினமான முறையில் நீங்கள் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். ஒருத்தருக்கொரு கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். ஆண் கணவன் என்பவர் நல்லா யோசிக்கிறங்க. அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான், சொர்க்கத்தில் விட்டான். அதற்கடுத்து ஹவ்வா அம்மாவை கொடுத்தான். ஏன்? பொண்டாட்டி இல்லைண்டா சொர்க்கம் கூட சொர்க்கமா இருக்காது. 2 நாளைக்கு நல்லா இருக்கும் உம்மா வீட்டுக்கு போனான், அடுத்து பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. எனவே மனைவியை அனுசரித்து நடத்தி செல்லுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் வயசானவங்க மனைவி இழந்துட்டு அவங்க படக்கூடிய பாடு என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக கணவனாக இருப்பவர் மனைவி அனுசரித்து போங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்கிறவங்க நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களாம் உங்களை விட்டுருவாங்க. கடைசியில் நீங்கள் நிர்மூலமாக நிற்கணும். சமுதாயத்தை கூட இருக்கிறவங்களை எல்லாரையும் அனுசரித்து போகணும். அதற்கு நீங்கள் கணவனையும் அனுசரித்து போயிடலாம். ஆக கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து வாழ்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை பாதை நீடிக்கும், உங்களுடைய வாழ்க்கை பயணம் நீடிக்கும். இந்த பந்தம் என்பது 1000 காலத்து பயிர். இந்த பந்தம் என்பது சொர்க்கம் வரை தொடருகிற பந்தமாக ஆக வேண்டுமையானால் கணவன் மனைவி செய்கிறத மறந்துடுங்க, அவர்களுடைய குறைகளை மறைங்க. பெண் கொஞ்சம் அனுசரித்து போங்க, சடனாக முடிவெடுக்காதீங்க. நிறைய விஷயம் இருக்குது, நேரம் இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.